பைபிளை கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதை எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பவும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் போன் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை அடைவதில்லை, சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவருடைய பிறப்பு அவர்கள் ஒருவனாயிருக்க அவருடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபத்து வர பண்ணுவேன். அவர் சமீபத்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம், நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி, ஆமென், குடும்பங்களை, பிள்ளைகளை, உறவுகளை, ஊழியத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார். ஆமென். இந்த வருஷம் மறுசீரமைப்பு பண்ணப்படுகிற ஆண்டு. ஆமென். அப்படியே எழுந்துக்கலாமா? டக்குன்னு எழுந்துக்கலாமா? இந்த புதிய ஆண்டு, ஆமென், இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே. மீண்டுமாய், இந்த புதிய ஆண்டில் பல அற்புதம் செய்வாரே. மீண்டுமாய், இந்த புதிய ஆண்டில் பல அற்புதம் செய்வாரே. மீண்டுமாய், இந்த புதிய ஆண்டில் பல அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுக்கிறேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவங்களை தூக்கிட்டாரு. அப்பா நம்ம எல்லாரையும் தூக்கிட்டாரு. புது வருஷத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. சூப்பர். இப்ப நம்ம புது வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு கடவுள் நம்ம கூட இருந்திருக்கிறாரு. நன்றி ஏசப்பா. சொல்லுங்களேன், நன்றி ஏசப்பா. ஒரு கடவுளோட துணையோடு நாம் வந்திருக்கிறோம். கடந்து 2024 இருந்து 2025 வர இந்த இயேசு காரணமாயிருந்த கரங்களை தட்டி நன்றி சொல்லு. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்து என்று சொல்லாதே. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள், நம்ம எப்பயுமே நம்ம கம்பேர் பண்ணுறது எப்படி கம்பேர் பண்ணோம்னா, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரில, போன வருஷம் நல்லா இருந்துச்சு அப்படி தான் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா, போன வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா அதை விட நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம். அப்போ நம்ம எதை சொல்லக்கூடாது, இந்த வருஷத்தில் வரும்போது போன வருஷத்தை காட்டிலும் அதுக்கு முந்தின வருஷத்தை காட்டிலும் அதை விட இது இப்போ நம்ம 10 வருஷம் நம்ம சபை ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. நான் முதல் வருஷத்தை 2 வருஷத்தை 3 இதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். ஆனால் கர்த்தர் அதை பார்க்கும்போது சில நேரத்தில் நானே யோசிப்பேன், முதல் வருஷம் நல்லா இருந்துச்சு சொல்லிருக்கணும் இல்லையா, கிறிஸ்மஸ் சூப்பராக கொண்டாடணும், நீ ஒரு சூப்பராக கொண்டாடணும்னு. ஆனால் கர்த்தர் என்னோட பேசும்போது சொல்லாரு, நீ இதுமாரி சொன்னதால தான் புது வருஷத்தோட எதிர்பார்ப்பு உனக்கு இல்லாமல் போச்சு. ஒரு புதிய நாளை புதிய வருஷத்தை உனக்கு கொடுக்குறேன். அந்த புதிய நாளை புதிய வருஷத்தை கொடுக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என்ன பண்ணும் இருக்கணும். அந்த புதிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் அது நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணும், பலிக்கவே ஆரம்பிக்கும். அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். இனிமேட்டு இதுக்கு முன்னாடி சொல்ல முடியல, கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டு வந்த பிறகு எங்கள் அம்மா வீட்டில் எப்படி தரமா இருந்தேன், என் அம்மா வீட்டில் இருக்க வேண்டியதானே. இது சொல்லக்கூடாது. கணவன் முன்னாடி, அது மாதிரி மனைவி கணவன் சொல்லக்கூடாது, கணவன் மனைவி சொல்லக்கூடாது.
அப்போ முன் போல இருக்கிறத பேசக்கூடாது. இனி நான் எப்படி இருப்பேன், கணவனும் மனைவி சேர்த்து எப்படி இருப்பேன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்படி இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது இப்படி இருந்தேன், அந்த கதையே சொல்லக்கூடாது. அப்படி அந்த கதை சொல்கிறேன்னா கர்த்தருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் இது விளங்காது. அப்போ சொல்கிறாரு, இந்நாட்களை பார்க்கலும் முன்னாடி இருந்த நாட்கள் நல்லா இருக்குன்னு சொல்லாத. ஏன் சொல்லாத அப்படின்னா இனி வருகிற நாட்கள் அதை விட சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21 நான் வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும்போது தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. இப்போ என்னை பார்த்தா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சொல்லும்போது, மைக்கேலே பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே எப்படி சொல்லப்படுகிறது? பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆனால் எப்படி அது எந்த விதத்தை சொல்கிறாங்க சொல்லும்போது, நீ மகிழ்ந்து கலிகூறு, அப்போ தான் கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார். நமக்கு எப்படின்னா மனுஷன் பெரிய காரியம் நடந்தால் தான் மகிழ்ச்சியே வரும். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா முதல்ல மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரணும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரணும். அந்த எதிர்பார்ப்பும் சந்தோஷம் வரும்போது தான் நம்முடைய என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு வரவே. அப்போ இங்கே சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே. பக்கத்தை சொல்லுங்கள், பயப்படாத. முதல்ல சந்தோஷமாக இரு. சொல்லுங்கள், பயப்படாத, சந்தோஷமாக இரு. கடவுள் சொல்கிறார் உங்களை பார்த்து, முதல்ல கர்த்தருக்குள்ளார நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகு. அப்படி பழகும் போது தான், திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க. எது இருக்குது எது இல்லைன்னு யோசிக்காதுங்க. கர்த்தர் என்னோட என்ன பண்ணுறாரு இருக்கிறப்ப மகிழ்ந்து களி கூறும் போது பயம் போகும். நம்ம பயம் போனால் தான் மகிழ்ச்சியே வரும். அப்போ பயம் போகணுமா, மகிழ்ந்து களி கூறு. அப்போ தான் கர்த்தர் பெரிய காரியங்களே. எந்த காரியத்தை செய்கிறாராம்? சின்ன காரியம் இல்லைங்க, சொல்லுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். உங்க பலன் எங்க இருக்குது? கர்த்தருக்குள்ளார இருக்கிற மகிழ்ச்சியில் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு. முதல்ல சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கும். நீ நல்ல காரியம் நடக்கிறதால நீ சந்தோஷப்படுற. இனிமேட்டு அப்படி இருக்காது, முதல்ல சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. மறுபடியும் மறுக்கா சொல்கிறோம், சந்தோஷமாயிரு. ஏன் அதை சொல்றாரு? திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கான், இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற நீங்களும் நானும் எது இருக்கு எது இல்லைன்னு நான் கர்த்தருக்குள்ள முதல்ல நான் மகிழ்ச்சியாக என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? கொஞ்சம் சிரிச்சு காமிங்க பார்ப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? கஜானா நிரம்புனா சந்தோஷம், கஜானா நிரம்பலன்னா. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மைக்கேல் பயப்படாதப்பா, முதல்ல சந்தோஷமா இரு. சந்தோஷமா நீ இருந்தன்னா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராமே. இப்போ செஞ்சுட்டு இருக்காருல்ல, இது இல்லை, இதை காட்டிலும் பெரிய காரியம். ஹல்லேலூயா. இப்போ சபை கட்டியிருக்கோம் இல்லையா, அது சாதாரணம். அதை விட பெரிய காரியம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை நல்ல இடத்த வாங்கியிருக்கலாம், நல்ல வீடை வாங்கியிருக்கலாம், நல்ல நிலங்களை வாங்கியிருக்கலாம். அதை காட்டிலும் பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால், கலங்கள் என்ன இப்படி இருக்குமா? புதிய ஏற்பாடு சபை, கீழப்பரம்பை சபையே, கலங்கள் எப்படி இருக்குமா? என்னன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அழிவு வருதோ அழிவு வரலையோ எல்லாத்திலிருந்து உன்னை மீட்க நான் போதுமானவர் என்ன பண்ணுறேன். இப்போ கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கணும். கர்த்தர் நமக்குள்ளார காரியம் செய்யணும். அப்போ காரியம் செய்யணும்னா ஒவ்வொரு நாள் நான் சந்தோஷமாக என்ன பண்ணுவேன், இருப்பேன்.
இங்கே சொல்கிறார், கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சொல்லும்போது இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நஷ்டம் கஷ்டம் இதையே நீ பார்த்துட்டியா? நீ 10 வருஷம் பார்த்தியா, 20 வருஷம் பார்த்தியா, 50 வருஷம் பார்த்தியா? எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த 50 வருஷம் பார்த்த அத்தனையும் இந்த வருஷத்தில் திருப்பி கொடுக்குறேன்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இங்கே சொல்லும்போது நீங்கள் படிக்கும்போது நான் அப்படி தான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே வெட்டிக்கிளி அனுப்பிடுவாராம், முசுக்கட்டை பூச்சி அனுப்பிடுவாராம், அவரே திரும்ப எல்லாத்தையும் கொடுப்பாராம். அந்த அர்த்தத்தை சொல்லப்படலை. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வரும்போது அந்த பார்வோன் அவங்களை விடவே மாட்டான். விடாமல் இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை பயமுறுத்தும்படியாய் இந்த வெட்டி கிளிகள்லாம் என்ன பண்ணுவார், அனுப்புவார். அப்போ என்ன எல்லாம் இது எந்த வித இதில் எழுதியிருக்காங்கன்னா, அங்கே செஞ்சார்லாம் ஆண்டவர் அனுப்பி அதே போல் உனக்கும் செய்வார், செஞ்சுட்டு அவரே என்ன பண்ணுவாராம், காயத்தை கட்டுவார். அப்படி சொல்லப்படலை. திரும்பவும் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் அங்கே நடக்கவே இல்லை, எகிப்து ஜனங்களுக்கு தான் எல்லாமே. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்குது, அந்த விஷயத்தை எல்லாவற்றையும் நான் நீக்கி அதனால் வந்த எல்லா நஷ்டத்தையும் உனக்கு நான் ஈடு கட்ட விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த கால வேலையில் நல்லா விளைவிக்கணும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பட்சித்த எல்லா வருஷத்தையும் அதோடைய எல்லா பலனையும் திரும்ப கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மீட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? திரும்பவும் சொல்கிறேன், பட்சித்த எல்லா வருஷங்களுடைய எல்லா பலனையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, கலங்கள் தானியத்தினால நிரம்பும். இது வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இல்லை, விளைச்சலே இல்லைன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வருமானம் உண்டு, விளைச்சல்கள் உண்டு, கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆமென். இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன், கிழப்பெரம்பையில் கலங்களை பார்க்க முடியல, ஆனால் மூட்டையை பார்க்க முடியுதா? மூட்டை மூட்டையா நெல் நிரம்பும், மூட்டை மூட்டையா நெல் நிரம்பும். யாரும் ருசி பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு அந்த நாட்களில் இப்போ நான் சிறு வயதில் இருக்கும்போது நெல் அடிப்பாங்க வீட்டில். நெல் அடிக்கும்போது பயங்கரமாக கிடக்கும், கலங்கள் அப்படியே இருக்கும். அதை காய வச்சு 10,000 கொண்டு வைப்பாங்க. இப்போ 10,000 கிடையாது, ஒன்றும் கிடையாது, சரியாக சாக்கு வந்துடுது, எடை போட்டவொடனே காசு வந்துடுது இல்லைங்களா? இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன், மூட்டை மூட்டையா நெல் வரும், அதை விற்றா மூட்டை மூட்டையா. நீங்கள் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது, சுகத்தை நம்புவீங்க, பலத்தை கூட நம்பிடுவீங்க, ஆனால் பணத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுப்பார் நம்பவே மாட்டீங்க. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த புதிய ஏற்பு கீழப்பெரும்பை சபை கட்டுனது பணத்தை வச்சு தான் கட்டணும். வெறுங்கையால் முழம் போடலிங்க, திரும்ப வெறுங்கையால் முழம் போடலை. அப்போ இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்பும் போது திரும்பவும் சொல்கிறேன், அந்த நம்பிக்கைக்கு தேவனாய் அவர் இருக்கிறார். வெறுங்கையில் இது வரைக்கும் முழம் போட்டிங்கன்னா இனிமேட்டு நீங்கள் ஜம்புங்க, நான் வெறுங்கையில் முழம் போட மாட்டேன், பணத்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேண்ணா, சத்தத்தே காணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்கள் கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். சரி, நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது சில பேர் தாங்க நிலம் வச்சுருக்குறாங்க, எனக்கெல்லாம் நிலமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட்டு 0ல் இருக்குதா, 500ல் இருக்குதா, 300ல் இருக்குதா, 100ல் இருக்குதா, இல்லை -360ல் இருக்குதா? அந்த கலங்களை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களை உணர்ச்சி வசப்படுறதுக்கு இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. அன்னைக்கு நிலம் இருந்துச்சுங்க, நிலத்தில் அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு நிலம் இல்லை, ஆனால் நல்ல நிலம் இருதயம் இருக்குது, அதில் வார்த்தையை வைக்க போகிறேன். வார்த்தையை நான் வைக்கும் போதெல்லாம் என் அக்கௌண்ட் நிரம்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? என் கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், என் பேங்க் அக்கௌண்ட்டு நிரம்பும்.
வட்டி மேலே வட்டி கட்டி போராடின எல்லாவற்றையும் திரும்பவும் மீட்டெடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் மீட்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறது? உண்மையே சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ பைபிள் அப்படி நம்பிக்கைக்கு தேவனாக இருக்கிறாராம். இந்த மாதிரி வேறு யாரும் கிடையாது. நீங்கள் வேணால் உலகத்தில் போய் நம்பி சொல்லுங்கள், உன்னை நம்பிட்டு தான் இருக்கேன்னா பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் தீர்வு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் நமக்கு தீர்வை கொடுக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இது வரைக்கும் 10 வருஷத்தில் நடக்காத ஒரு காரியத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் செய்தார். கடந்த உண்மையே திரும்பவும் சொல்கிறேன், நான் யோசிக்காத காரியம், நான் யூகிக்காத காரியம், அப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாங்க பாருங்கள். ஒவ்வொரு பாஸ்டருமே அப்படி தான் சொன்னாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இதை செய்வீங்க அதை செய்வீங்க, அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்க. எல்லாம் கேட்டுட்ட பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லாம் கரெக்டு தான், வார்த்தை ரிசீவ் பண்ணுறேன், ஆனால் அதை விசுவாசிக்க எனக்கு தெரியல. அப்போ சொன்னார், முதல்ல விசுவாசிங்க, போர்க்கால அடிப்படை நடக்குன்னு விசுவாசிங்க, அதை நம்புங்க, அதை நம்புங்க, வேலை நடக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அதை நம்ப தான் ஆரம்பித்தேன், திரும்பவும் நம்ப தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதக்காரன் சொல்கிற போல, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை எங்கேயும் கடன் வாங்காமல் நடத்தினார். நமக்கு நீதியின் பாதையில் சொன்னவனே இப்படியே போகணும் போருக்கு இல்லைங்க, எங்கேயும் கடன் வாங்க மாட்டேன், அதான் நீதியின் பாதை. கடனை அடைப்பேன், அதான் நீதியின் பாதை. சுகமாக இருப்பேன், அதான் நீதியின் பாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ என்னை கர்த்தர் தேற்றுறார். எப்படி? நான் இந்த காசு வரும்போதெல்லாம், இப்போ கவர் கொடுத்தாங்களே அக்கா, காசு வரும்போதெல்லாம் ஆண்டவர் இது நான் பார்த்துறேனே இல்லை, லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவர். ஏன்னா காசாக பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் அள்ளி தள்ளிட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை இடிபட்டு காசை கொடுக்கும் போதெல்லாம், கர்த்தர் பாத்திரம் இல்லை, என்னை பாத்திரனா மாற்றுங்க, என்னை பாத்திரம் வேணால் மாற்றுங்க, என்னை பாத்திரம் வேணால் மாற்றுங்க. நான் பார்க்குறேன், இந்த 10 வருஷத்தில் 2014 இருந்ததை காட்டிலும் இந்த 2025 கர்த்தர் அமோகமான காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் தான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது. எனக்கு எதுவுமே என்னங்க எதுவுமே நஷ்டம் இல்லையா? எதுவுமே நஷ்டம் கிடையாதுங்க. சொல்கிறாரு, பட்சித்த வருஷத்தை என்ன பண்ணுறேன் நான் திரும்ப என்ன பண்ணுறாராம்? அப்போ நஷ்டமா அது? ஆனால் நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒருத்தன் கொடுத்துருக்கான், அது வருமா வராதோ? இல்லை, எனக்கு எல்லாம் லாபம்தான். சொல்லுங்கள், லாபம்தான். லாபம்னா தெரியாதா? இந்த இப்போ சபைக்கு படி கட்டின பாருங்கள், லாபம் நஷ்டம்னு வைக்கிறாங்க. உள்ளே போகும்போது லாபத்தோடு உள்ளே போகணுமா? எப்படிலாம் வைக்கிறாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே லாபம் தாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அது அப்படி தான் சொல்ல. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லாம் காலை வைக்கும் போதெல்லாம் லாபம் தான். நீதியின் பாதையில் பலன், நீதியின் பாதையில் ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியமாக இருப்போமா? சுகமாக இருப்போமா? நல்லா இருப்போமா? பேங்க் பேலன்ஸ் எப்படி? நீங்கள் வேணால் சவாலை தான் சொல்கிறேன். ஏன்னா அடிக்கடி நம்ம சபையில் சொல்லுவேன், 2014 பிரியாணி போடும்போதும் சாப்பாடு போடும்போதும் நீங்கள் சாப்பிட்டு போகிற ஆளாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் பிரியாணி போடுவீங்க, எல்லாரும் சாப்பிட்டு போவாங்கன்னு சொன்னேன். ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் இன்னைக்கு அந்த கடந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரோசி அண்ட் ரோஷன் ஃபுல் பிரியாணி. சத்தத்தை காணுமே. நீங்களும் அந்த லிஸ்ட்டு நாம தான் கொண்டு வைக்கிறோம். நீங்கள் அந்த லிஸ்ட்டு திரும்பவும் சொல்கிறேன். நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், நான் சொல்வது சாதாரணமாக தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு 2014-16 போடும் பிரியாணி போடும் போதெல்லாம் சாதாரணமாக தான் தெரிஞ்சு உங்களுக்கு, இவருக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லுவார் அப்படின்னு. எனக்கு ஈஸி இல்லைங்க, பிள்ளைக்கு லாபம். ஹல்லேலூயா. அப்போ நீ நல்லா முடிவு பண்ணிக்கணும். ஆண்டவருக்கு சொல்கிறாரு, பயப்படாத, முதல்ல மகிழ்ந்து கலிகூறு, உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் கலங்கள் தானியத்தெல்லாம் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் என்ன ஓடுமா? என்ன ஓடுமா? என்ன ஓடுமா?
திராட்சை ரசம் புரண்டு ஓடும். சங்கீதக்காரன் எதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் அனுபவிச்சான். நாம் எதையும் சொல்கிறது இல்லை, நம்புறது இல்லை. நீங்கள் சொல்லலைனாலும் நம்பலைனாலும் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், அதை நம்புங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். உண்மையிலே சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு அந்த முதல்ல வேலை செய்யும்போது அப்படியே ஒரு நாள் வந்தோடனே இவ்வளோன்னு எழுதி வச்சேன் பாருங்கள். இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் கத்த சம்பளம் கொடுக்க கத்த கிருபை பாராட்டினார். இன்னை வரைக்குங்க சாயந்தரம் வந்து சம்பளம் இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கத்தரை வெறுமையை விடவே இல்லை. ஹல்லேலூயா. 2 மூட்டை வாங்கலாமா, தெரியும் முன்ன வேலை செய்யும்போது 2 மூட்டை வாங்கலாமா, 1 மூட்டை வாங்கலாமான்னு. இந்த சிதம்பரத்தில் வந்து அங்கே வாங்கினா 50 ரூபா அதிகம், சுவிச்சாவத்தில் வாங்கினா 50 ரூபா அதிகம். அதற்காக அங்கேருந்து இங்கே வருவேன், 50 ரூபா குறையுதுன்னு. சிதம்பரத்தில் வேலை நடக்கிறதுக்குள்ளார சிதம்பரத்தில் வந்து வாங்கிட்டு அந்த 50 ரூபாய்க்கு திரும்ப போவேன். உன்னே சொல்கிறேன், இன்றைக்கி 1 மூட்டை கூட வண்டியில் வைக்கவே இல்லை, வண்டியில் தான் வந்து இறங்கிச்சு. ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எல்லா காரியத்தையும் கத்தர் அற்புதமாக நடத்தினார். அதை தான் சொல்கிறேன், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு செய்த தேவன் அதே தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை லேசாக செய்வார். எப்படி செய்வாரா? லேசாக சொல்லுங்கள், லேசாக. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஈஸியா இல்லையா? எல்லோரும் ஈஸி போடுறோம்ல ஃபோனுக்கு, ஈஸி போடுறீங்களா? அப்போ ஈஸி போடுறவங்க தெரியணும், ஈஸியாக என் வேலை நடக்கும், ஈஸியாக கடன் மாறும், ஈஸியாக பிரச்சனை மாறும். கண்டிப்பாக இதுவரையில் இந்த எந்தெந்த வருஷத்தில் எனக்கு லாபம் இல்லாமல் நஷ்டமானதோ அதை எல்லா லாபத்தையும் இந்த வருஷம் கத்தர் கொடுக்க போதுமானவராய். கரங்கத்தை கத்தர் நன்றி சொல்லலாமா? சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக இருப்பேன். கத்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு, கத்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு, கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஆமென். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட ஊரில் கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நடத்துவார். என்னை, என் குடும்பத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் நடத்துவார். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன். எல்லா நன்மையால் நான் நிரப்பப்படுவேன். ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், எதற்குமே நான் பாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. நான் யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணணுன்னு கிடையாது. இவ்வளோ வருது, இவ்வளோ செலவு பண்ணுறான், அதை பண்ணுறேன். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நான் எதை செலவு பண்ணுறேன்னு. ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும்போது சொற்பம் தான், ஆரம்பிக்கும்போது சொற்பம். திரும்பவும் சொல்கிறேன், வேலை ஆரம்பிக்கும்போது 3 மூட்டை 2 மூட்டை தான் வாங்க முடியும் சிமெண்ட்டு, அவ்வளோதான் ஆரம்பிச்சுது. வேலை ஆரம்பித்த பிறகு ஒரு கொத்தனாருக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா சம்பளம். எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. கேட்கலாம், அவருக்கு சம்பளம் வாங்கினா உனக்கு நாளில் கொடுக்கணும். ஒரு ஆளை குறைக்கலாமா, 2 ஆளை குறைக்கலாமா? பிரதரு நானும் பேசி பாருங்கள், எத்தனை பேர் வரலாம் அப்படின்னோம்னா பிரதர் சொல்லுவார் இத்தனை பாரு, அப்புறம் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் ஒரு ஆளை கூட குறைக்காமல் இந்த மழை நாட்களில் அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும், இந்த பகுதியில் எல்லாருக்கும் கர்த்தருடைய பெரிய கிருபை போவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் 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 அதுலேயும் நிறைய யோசிச்சு பார்க்குறேங்க. வண்டி வர முடியாது சொன்னேன் பார்த்தீங்களா? எப்போல்லாம் வண்டி வர முடியாதோ அப்போல்லாம் மழை இல்லாமல் காஞ்சிரும். வண்டி சிக்கவே சிக்காது. அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு எல்லாம் சிக்கும். ஆனால் இந்த முறை மாத்திரம் வண்டி சிக்கவே இல்லை. கரெக்டாக வரும். ஜல்லியா, மணலா, சிமெண்டா எல்லாம் வாசப்படியில் வந்து இறங்கும், கல்லா வாசப்படியில் வந்து இறங்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பட்சித்த எல்லா வருஷத்தின் பலனையும் இந்த வருஷம் திரும்ப கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஹல்லேலூயா. ஆமாம், திரும்ப கொடுக்குற தேவனா என்ன பண்ணுறாரு? மறக்கவே மாட்டாருங்க. திரும்ப சொல்லுங்கள் பக்கத்தில், மறக்க மாட்டார். நீங்கள் கர்த்தருக்காக செய்த எல்லா காரியத்தையும் தேவன் மறக்க மாட்டார்.
மறக்க மாட்டார். எல்லாவற்றையும் நினைத்து எண்ணி ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கண்ணா, ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க கொடுப்பார் அவர், திரும்ப கொடுப்பார்னா பைபிளில் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430, 4 தலைமுறை 5 தலைமுறை அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அங்கேருந்து வெளியில் கொண்டு வரும்போது அந்த வீடுகளில் என்ன சம்பாதிக்கணுமோ எல்லா சம்பாத்தியத்தையும் திரும்ப மீட்டு கொண்டு வந்தார். திரும்பவும் சொல்கிறேங்க, அடிமைத்தனது ஜனங்கள் வெளியில் வரும்போது சும்மா வேற இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தாங்களாம். எதோட வந்தாங்களாம் சொல்லுங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பாடு பண்ணி தேவன் என் தேவன். அந்த தேவன் என்னையும் இது நாள் வரையில எல்லாவற்றையும் இழந்த என்னை எல்லாவற்றிலிருந்தும் மீட்க போதுமானவராய் இருக்கிறார். அவர்களை நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ 430 வருஷம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. வண்டி வண்டியாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வண்டி வண்டியாக கொண்டு வந்தாங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஓடுன்னா ஓடும், ஓடாது. அது எப்படி ஓடாது அப்படின்னா ஓடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகணும். யார் சொன்னபடியா? இது வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏசு சொன்னபடி, ஏசு சொன்னபடி. ஏசு சொல்கிறாரு, நீ சொன்னபடி ஆகுன்றார். சொல்லுங்கள் பக்கத்தில், நீ சொன்னபடி ஆகும். என் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம்? இந்த கடவுள், இந்த கர்த்தர் அப்படிப்பட்டவர். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகிறவர் இல்லை. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குறவராம். அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில், அதாவது இந்த ஊழியத்தில் நீங்கள் அந்த வெறும் ₹1 1 1000 வரைக்கும் எத்தனை பேர் விதைச்சி இருக்கிறீங்களோ சொல்கிறேன், அத்தனை பேருக்கும் மூட்டை மூட்டையாக கொடுக்க கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், அத்தனை பேரையும் மீட்டு எல்லாவற்றையும் அம்மிக்கு குளிக்க கொடுக்க கர்த்தர் போதுமானவராய். ஒரு திரும்பவும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறுவடை. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்து ஆளுகளை நீங்கள், நம்ம கடலூர் மாவட்டம் மட்டும் ஒரு திட்டு மாதிரி உள்ளது. இந்த பக்கம் இருக்கும் நல்லா இருப்பான், இந்த பக்கம் இருக்கும் நல்லா இருப்பான், மேற்கு கூட நல்லா இருந்துருவான். ஆனால் கடலூர் மாவட்டம் மாத்திரம் என்ன பண்ணாது? ஏன் தெரியுமா? எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே அப்பப்போ மழை பெய்யுதுங்க, அப்பப்போ வெள்ளம் வருதுங்க, அப்பப்போ புயல் வருதுங்க, அதனால் அடித்து துவைச்சிருதுங்க அப்படின்னு. நம்மளே துவைக்க விட்டுறோம், நம்மளே துவைக்க விட்டுறோம். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆள் கூட முடியாதுன்னு, ஒரு ஆள் கூட கஷ்டம்னு யோசிச்சிடவே கூடாது. இந்த கர்த்தர் எல்லாரையும் ஐஸ்வர்யத்தால் நிரப்ப அவர் ஐஸ்வர்ய சம்மனார் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுங்க. என்னை ஐஸ்வர்ய சம்மனார ஆக்குற என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் இந்த சிதம்பரம் பட்டணத்தில் இருக்கிறேன். இந்த சிதம்பரம் பட்டணத்தில் இருக்கிறேன்னா மற்ற பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். உண்மையாக சொல்கிறேன், புதிய ஏற்பாடு சபையை அப்படி தான் கர்த்தர் மாற்ற போகிறாரு. அதில் நீங்களும் அங்கே வகிக்கிறீங்க. எங்கேயாவது மழைனா ஓடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ தான்
என்னை சிறையிருப்பில் திருப்பினாருன்னு தெரியும். நான் சிறையிருப்பிலே இருக்கிறேன்னா வாங்கிட்டு இருப்பேன், சிறையிருப்பிலேருந்து வெளில வந்துட்டேன்னா நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற போதுமானவராய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அதான் பைபிள் சொல்லுது, அந்த எரேமியாவில் சொல்கிறார் பாருங்கள், முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படின்னா இது வரைக்கும் செய்யாத காரியத்தை, இது வரைக்கும் நடத்திடாத காரியத்தை, இதுவரை நீ யோசிக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? சொல்லுங்கள். கர்த்தர் இதுவரையில் செய்யாத புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார், என் குடும்பத்தில் செய்ய போகிறார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நான் வாழ்ந்திருப்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லலாமா? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தர் நம்ம சிறையிருப்பை திருப்புவதற்கு நம்மோடே இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்மளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா 43. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சாதாரண வந்துட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். ஐயே, அந்த அக்காலாம் கூப்பிட்டு வந்துச்சு, அந்த அக்கா மூலமாக உங்களை கூப்பிட்டு வந்திருக்கார். யாராவது ஒருத்தவங்க கூப்பிடணுமா இல்லையா? சத்தத்தையே காணுமே. சொல்லுங்கள். கர்த்தரை அழைச்சி வந்திருக்காரு, கர்த்தரை அழைச்சி வந்திருக்கிறாரு. சொல்லுங்கள். கர்த்தரை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை மீட்டெடுக்கும்படியாய் அழைச்சிருக்கிறார். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், வறுமையிலிருந்தும் கர்த்தர் இன்னைக்கு என்னை மீட்டெடுக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறார். ஆமென். அடுத்து அப்புறம் சொல்கிறார் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்படியே நிறுத்துங்களேன். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார், ரைட்டு. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள், அப்போ யோசிச்சு பாருங்க, ஆறே உங்களை புரளாம அது என்ன பண்ணுமா? நிற்கும். வேதம் சொல்லுகிறது, யோர்தான் நதி கரை புரண்டு வந்துச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு இப்படி நின்னாங்களாம். கரை புரண்டு ஓடுன அந்த வெள்ளம் நின்றுச்சான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் போது, இந்த கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் சொல்றாரு, ஆறுகள் உன் மேலே புரளுவதில்லை. சொல்லுங்க. ஆறுகள் என் மேலே புரளுவதில்லை, ஆறுகள் அப்படியே நிற்கும். ஆமென். ஆறுன்னு சொல்லல, ஆறுகள். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் என்னென்ன ஆறு இருக்குதோ யோசிக்கணும். இப்போ இந்த என்ன ஆறு? கொள்ளிடம் ஆறில் போகும்போது தண்ணி எப்படி போகும்? அது சொல்கிறாரு, புரளாது ஒன்று மேலே. ஹல்லேலூயா. இல்லைங்களேங்க, புரண்டுட்டா என்ன பண்ணுறது? புரண்டுட்டான்னா முடிஞ்சிச்சு, புரளாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. சொல்லுங்கள். ஆறுகள் என்மேல் புரளுவது இல்லை. சரி, அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஏன் கொடுத்தாராம்? நீ என் பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? சொல்லுங்கள். தேவனுடைய பார்வைக்கு நான் அருமையான ஆள். சொல்லுங்கள். பக்கத்தால் உன் கணவரை பார்த்து, கர்த்தருடைய பார்வைக்கு நான் அருமையான ஆள், உன் பார்வைக்கும் நான் அருமையான ஆள் தான். இப்போ என்ன, கர்த்தரை பற்றிலாம் கரெக்டாக பிடிச்சிக்குவோம். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது கர்த்தரை ஓகே, என்கிட்ட வந்துடாது அப்படிங்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். என்ன பண்ணுறாராம் கர்த்தர்? என்ன பண்ணுற நம்மளை? சொல்லுங்கள். கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிறார். ஆமென். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும். நீ கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறார்? நான் அதான் யோசித்தேன், ஆண்டவரே, நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாக சபையில் என்ன பண்ணும்? கொடுக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக
ஜனங்களையும். அப்ப ஜனங்களை கொள்ளை பொருளாய் நம் பக்கம் கர்த்தர் திருப்புகிறார். சொல்லுங்க, ஜனங்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் நம் சபை பக்கம், புதிய ஏற்பாடு சபை பக்கம் கர்த்தர் திருப்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் திருப்புகிறார். ஆமென். அடுத்தது, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடந்த என் குமாரத்திகளையும். அப்படி இருக்கட்டும். வடக்கை நோக்கி என்ன பண்ணுவாராம்? கொடும் போகிறான். ஹல்லேலூயா. வடக்கு எந்த பக்கம்? எது வடக்கு? நல்ல வேலை, இது தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. எது வடக்கு வரும்? என்னங்க காக்கா கத்துனா செய்தி வருதுன்னு யோசிக்கிறேன். நம்ம கத்தர் வார்த்தை சொல்றது நம்ப மாட்டோம் பாரு. இது காக்கா கத்துற செய்தி இல்லைங்க, கத்த சொல்ற செய்தி. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, வடக்க பார்த்து அங்க சொல்லுவாராம், போ மைக்கேல் என்ன பண்ணேன்? எல்லாத்துக்கும் போறாமன்னு நினைக்கிறேன். அப்படியே உருன்னு பார்க்குறீங்க. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி அங்கே கொடு. இங்கே தான் சொல்கிறாராம், வச்சிடாத, நேரம் அங்கே கொண்டு போய் என்ன பண்ணு. நீங்கள் விசுவாசினா உங்களுக்கு வரும், நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு வரும். சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி விழும். வடக்கிலிருந்து வரும், தெற்கிலிருந்து வரும், கிழக்கிலிருந்து வரும், மேற்கிலிருந்து வரும், நாலா பக்கம் வரும். அதான் சொல்லுவார் பாருங்க, 360 டிகிரி என் பக்கம் திரும்பும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இல்லைங்க, 360 டிகிரி என்ன தான் பார்க்கும், உங்களை தான் பார்க்கும். புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகளை தான் பார்க்கும். 360 டிகிரி யாரை பார்க்குது? வடக்குல இருந்து தெற்குல இருந்து கிழக்குல மேற்குல இந்த மொத்த உலகமும் புதிய ஏற்பாடு சபையை ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ யாரும் எனக்கு கொடுக்காம இருக்கவே கர்த்தர் இறங்கினார் பாருங்க. வேதம் சொல்லுகிற, எந்த மனுஷனும் கண்டதில்லை, எந்த மனுஷனுடைய காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. யோசிச்சு போக்குறதுக்குள்ளார வேலை முடிஞ்சிச்சு. யோசிச்சே பார்க்கல, கல் வரும்போது மட்டும்தாங்க பார்த்தாங்க. பூசுனது யாருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட திரும்பவும் சொல்கிறேன், 7 நாட்கள் பூசி முடிக்கிறதுக்கு. எத்தனை நாள்? 7 நாள் தான். ஹல்லேலூயா. கல் கட்டுறது 3 நாள். 3 நாள் கல் கட்டினாங்க. 10 நாள். யோசிச்சு பாருங்க, 10 நாளில் கட்ட முடியுமா? நான் பார்க்குறேன், 10 நாள். 1.5 வருஷம் நடக்கலைங்க. திரும்ப சொல்கிறேன், 1.5 வருஷம் ஒன்றும் கிடையாது. காக்கா கட்டி முடிச்ச பிறகு ஒரு காக்கா உள்ள வந்துருச்சு. ஏன்னா காக்காவுக்கு பிறப்பிடம் ஆகிப்போச்சு. அது எங்கனாலும் வரும், எங்கனாலும் உட்காரும். அது எல்லாம் அது இடம். எது நம்ம இடம் இல்லை, எல்லாம் அது இடம். பாருங்க, ஒன்று உள்ளே வந்துச்சு தப்பி தவறி. அதுவும் மோதி பார்க்குது, இங்கே போய் பார்க்குது வழி தெரியல, அங்கே போய் பார்க்குது வழியே தெரியல. கடைசி வரைக்கும் இங்கே போய் உட்கார்றதுக்கு இடமும், ஏன்னா அவங்க அங்கங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்க ராஜ்யமாக இருந்துச்சு. அதான் யோசிச்சு பார்த்தேன், உன் ராஜ்யமாக இருந்துச்சுல்ல, இப்போ இது ஏன் ராஜ்யம்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் ராஜ்யம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளார இருக்குது. அந்த ராஜ்யத்தின் புத்திரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், இது வரைக்கும் நடக்கலையா? நடக்கும். ஹல்லேலூயா. 10 நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்க முடியாது. ஆனால் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். சும்மா இல்லைங்க, திரும்ப சும்மா இல்லை, எத்தனை நாள்னாலும் வச்சுக்க முடிக்கணும். இத்தனை நாள்லாம் எனக்கு கணக்கெலாம் வேணாம். வேலை என்ன பண்ணும்? 3 நாளா 4 நாளா கல் கட்ட முடிச்சிடணும். பூசி எத்தனை நாள் முடிச்சிடணும். நீங்கள் சொல்கிறேங்க, அவங்க வீட்டு வேலை மாதிரி செஞ்சாங்க.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க? அதை தான் சொல்கிறேன். கொடு என்றும் வைத்திராது என்றும் தேவன் சொல்லிட்டா எல்லாம் தேடி என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. நீ உங்களை பார்த்தா கத்த வர்றாரு. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுளுக்கு நீங்கள் உங்களை கொடுங்க. யாரை கொடுக்கணும்? உங்களை அந்த கடவுளுக்காக ஒப்பு கொடுங்க. அந்த கடவுள் உங்களை எடுத்து பயன்படுத்த பலப்படுத்த அவர் போதுமானவர் என்ன பண்ணுறாரு? எதை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ இந்த புதிய நாளில் புதிய ஆண்டில் ஒன்று முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் சிறையிருப்பை கத்த திருப்ப போதுமானவராய் இருக்கிறார். எல்லா கட்டுகளையும் நீக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லா விளைச்சலையும் கத்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் வாழ்ந்திருக்க போகிறேன், நான் ஜெயிச்சிருக்க போகிறேன், நான் முன்னேறி வர போகிறேன், நான் வாழ்ந்திருப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன்னு சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். இந்த வருஷம் முழுக்க நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக தான். என்ன உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு இல்லைங்கணும். 2 பேர் தான் சொல்லுது. நான் தான் அடிக்கடி சபையில் சொல்லுது, கவலை மீன் சாப்பிடுங்க, ஆனால் கவலையை மட்டும் இருந்துடாதீங்க. என்ன சாப்பிடுங்க? கவலை மீன் சாப்பிடுங்க. இருக்கிறதுல பெஸ்ட்டான மீன் அதுதானா? காசும் கம்மி சொல்லுவாங்களே, ரொம்ப பெஸ்ட்டான மீன் அதுதானா? நீங்கள் வஞ்சர மீனை காட்டிலும் சத்தத்தே காணுமே. அப்போ நீங்கள் பெஸ்ட்டான மீனை சாப்பிட்றீங்க. இப்போ நல்லா புரியுதா? கத்திரிமேட்டு போனால் எங்கே போனாலும் எதாக இருக்கும்? கவலையாக இருக்கும். அதையும் கவலையாக வாங்கி மீன் ஆயிடுது. அப்படி ஆயாமல் இருக்கிறதுல பெஸ்ட் மீன் நான் சாப்பிட்றேன் நான். ஆனால் கவலைப்படாமல் சாப்பிடுவேன். சொல்லுங்கள், கவலைப்பட மாட்டேன். கத்தர் என்னோடு இருக்கிறார். ஆறுகளை என் மேலே புரள விட மாட்டார். கடங்காரன் வந்து என்னை முய்க்க மாட்டான், என்னை துரத்த மாட்டான். நான் அவனுக்கு பயந்து வாழ மாட்டேன். நான் கத்தருக்கு சார்ந்து கத்தருக்காக வாழுவேன்.